இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னுடைய தீமே என்ன அப்படின்னா, மறைவான யுத்தம் செய்கிற கர்த்தர். நீங்கள் மறந்துடவே கூடாது. இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க. நம்பர் 1, இந்த மறைவான யுத்தத்தை நமக்காக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மறைவான யுத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்குமே தெரியாம என்னை மீட்டு கர்த்தர் எடுக்க போறார். என் குடும்பத்தை யாருக்கும் தெரியாம கர்த்தர் மீட்டு எடுக்க போறார். என் பிள்ளைய யாருக்கும் தெரியாம கர்த்தர் மீட்டு எடுக்க போறார். ஹல்லேலூயா, ஆமென். என் குடும்பத்தில் நடக்கிறத தெரிகிறதற்கு 1000 பேர் காத்து கிடக்கலாம். என்னுடைய வியாபாரத்தில் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதற்கு நிறைய பேர் காத்து கிடக்கலாம். என் பிள்ளை எப்படி இருக்கான், எப்படி போகிறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதற்கு 1000 பேர் காத்து கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதையுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் எதையுமே ஷேர் பண்ண வேண்டாம். அவர்களுக்கு தெரியாமலே என் பிள்ளையை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமலே என்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமலே என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த யுத்தம் மற்றவர்களுக்கு தெரிந்த யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஜெயத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், ஜெயத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யுத்தம் எனக்காக ஆண்டவர் செய்கிற ஃபர்ஸ்ட் மறை